ஐடியாஸ் டுடே நம்ம ஜிம்னாக்கு ஒன் ஷார்ட் பார்க்கலாம். ஸோ டைட்டிலில் தான் நான் வீக். சரி, ஓகே. ஸோ டைட்டில் வந்துட்டு தமிழில் எப்படியாவது யோசிச்சு போடுறேன். பட் ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னா ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலானே இருக்கேவா. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு சிட்டியில் படிக்கிற ஒரு பொண்ணு, ஓகேவா. ஸோ சிட்டியில் வந்துட்டு படிச்சுட்டு தான் இருக்கீங்க. உங்களோட ஊரெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வில்லேஜ் சைட் தான். பட் உங்களோட ஃபேமிலி, அதாவது தாத்தா பாட்டியெல்லாம் வந்துட்டு வில்லேஜில் இருப்பாங்க. உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு உங்களோட ஸ்டடீஸ்க்காக மட்டுமே சிட்டி சைட் போயிருக்காங்க, ஓகேவா. இந்த ஊரில் பொண்ணுக்கு வந்துட்டு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் சிட்டி சைட் போயிடலாம். அங்கே அவள் நல்லா படிப்பா, அவளுக்கு நல்ல ஒரு நாலேஜ் எல்லாம் கொடுக்க முடியும், எல்லாமே அவளுக்கு அங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக வேலையில் எல்லாத்தையும் மாற்றிட்டு உங்களோட அப்பா அம்மா வந்துட்டு சிட்டிக்கு போயிருப்பாங்க. ஸோ நீங்களும் படித்து முடிக்கிறீங்க ஒரு வழியாக. ஸோ மேடம் வந்துட்டு ஒயினாகி நீங்கள் ஒரு வழியாக படித்து முடிச்சிட்டிங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே, அதாவது பிஜி யூஜி எதாவது சொல்லுவாங்க, எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்க, ஓகேப்பா. வேணும் போதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு சலிக்கிற அளவுக்கு படிச்சிட்டிங்க. உங்களுக்கு எனக்கு போர் அடிச்சிச்சுப்பா, போதும்ப்பா, இதுக்கு மேலே படிக்க முடியல, எனக்கு நான் அடுத்த ஒர்க்கு பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது. எப்படின்னா ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்துட்டு மேனேஜர் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப் வச்சு அது ஓனாக நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனி உருவாக்கணும். அப்போ நம்ம கொஞ்சம் வேலை கற்றுக்கணும். அப்போ ஃபஸ்ட் நம்ம ஒரு பக்கம் வேலைக்கு போகணும். இந்த மாதிரி நிறையா பிளான் உங்களுக்கு வந்துட்டு. சும்மா நார்மலான ஒரு பொண்ணு கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மைண்டுக்கிற ஒரு பொண்ணு, ஓகேவா. ஸோ நீங்கள் காலேஜெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய பிளான்லாம் இருக்குது. ஒன்றா ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க்கு போய்ட்டு கற்றுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஸ்டார்ட் அப் பண்ணணும். அதுக்கான அமௌண்ட்டெல்லாம் வேணும். ஸோ அப்போதைக்கு நம்ம வேறு வழியில் வேலைக்கு போகணும். ரொம்ப வந்துட்டு அம்மா அப்பாவே வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒர்த் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ நிறையா பிளான்லாம் இருக்குது. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மந்த் டைம் கொடுத்துருக்குறீங்க ஜஸ்ட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிறதுக்காக. ஜஸ்ட் ஒரே ஒரு மந்த். அந்த ஒரு மந்த்துக்கு அப்புறமா உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே உங்களோட கரியரில் தான் இருக்கும். அதுக்காக எல்லா பிளானும் பக்காவாக பண்ணிட்டீங்க. இப்படி உங்களோட டேஸில் வந்துட்டு ஒரு 1 வீக் போயிருக்கும் காலேஜெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா. உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு உங்ககிட்ட சும்மா பேசுவாங்க, இப்போ நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சடனாக வந்துட்டு 1 வீக் கழிச்சு அவன் என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கடா அப்படிங்கிறாங்க. எங்கம்மா அப்படின்னு நீங்களும் கேட்குறீங்க. எங்கேயா? ஊருக்கு தான் அப்படிங்கிறாங்களா. ஓ, ஏதாவது திருவிழா வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. திருவிழாலாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே இங்கே நம்மளுக்கு என்ன வேலை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு மேலே என்ன வேலையா, என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாம் படிப்புக்காக தான் நாங்கள் இங்கே இருந்தோம், எங்களுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, எப்படாவும் படிக்க முடியும், எப்படா ஊருக்கு போவோன்ட்டு இருக்கு. ஏப்பா சாமி, ஒரு வழியாகவும் படிப்பெல்லாம் முடிஞ்சு வாடி கிளம்பி வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு அட்வான்ஸில் ரிட்டன் வாங்கியாச்சு, எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இன்றைக்கி நைட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு லாரி வந்துடும். ஸோ நீ எல்லாத்தையும் பேக் பண்ணிடு, ஓகேவா, உன் திங்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. என்ன திடீர்னு வந்து எல்லாம் பேக் பண்ணுங்கிறீங்க, முன்னாடி ஒரு பார்த்தா சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. மேடம் வீட்டை விட்டு வெளியே வந்தால் தானே சொல்கிறதுக்கு, ரூமை சாத்தி உட்காந்துக்கிற, என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிற, உங்கள்கிட்ட என்ன நாங்கள் சொல்கிறது, கிளம்பு, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாதனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களோட அம்மா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் எதுக்குமா என்னை படிக்க வச்சிங்க, நான் வேலைக்கெல்லாம் போகணும், நிறையா பிளான்லாம் இருக்குமா அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு, உனக்கு படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை, படிக்க வச்சிட்டோம், அதுக்காக நீ வேலைக்கு போகணும், வேலை பண்ணணும் அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்களா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜஸ்ட் உங்களோட படிப்புக்காகவே உங்களுக்கு நிறைய நாலேஜ் வேணும், உங்களுக்கு எல்லாம் வேணும் அப்படி ஒரே காரணத்துக்காக கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் அது எதுக்குமே பிரயோஜனப்படாத மாதிரி உங்களை படித்து முடிச்சதும் ஊருக்கு கூட்டு போகிறேங்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ உங்களோட அம்மா எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி, ஓகே, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, நமக்காக அவங்க இவ்வளோ பண்ணிக்கிறாங்க, ஸோ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். ஸோ இது வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், பொறுமையாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படின்னா உங்களுக்காக அம்மா அப்பா எவ்வளோ செய்கிறாங்களோ அதில் ஒரு 1% நீங்கள் அவங்களுக்காக திருப்பி செய்யணும் அப்படிங்கிறது உங்களோட ஆசை. அவங்களால முடியாத விஷயத்த வந்துட்டு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் ஜஸ்ட் அவங்க கூட போனால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்களோ. ஸோ அதனால தான் நீங்கள் சண்டே எதுவுமே பிடிக்கல, ஜஸ்ட் அவங்க கூட போகிறீங்க. ஸோ நைட்டெல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த லாரிலாம் ஏற்றிப்பாங்களே, ஸோ பொருளெல்லாம் அப்படியே வந்துட்டு ஷிப் பண்ணிக்கிறீங்க. ஸோ அன்றைக்கி வந்துட்டு லாரி எப்படி முன்னாடி போகுது, நீங்களும் வந்துட்டு காரில் போயிட்டுருக்கீங்க இங்கேருந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு, ஓகேவா. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு வழியாக ஒரு அடுத்த நாள் மார்னிங், ஓகேவா. ஸோ அடுத்த நாள் மார்னிங் ஆகுது நீங்கள் இங்கேருந்து கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு. ஸோ உங்களோட ஊருக்கு வந்துட்டு போயிட்டீங்க. அப்படியே வந்துட்டு அந்த ஆம்பியன்ட்டெல்லாம் செம்மையாக இருக்கும்ல, ஒரு மாதிரி சில்லுன்னு காற்று நல்லாயிருக்கும். ஸோ சிட்டி விடவே அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சில பேர்த்துக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. பட் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு.
சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. நல்லா தூக்கம் வேறு உங்களுக்கு. அப்படியே அரைக்கணதில் தான் முடிச்சுட்டு அந்த நைட் டைமில் ட்ராவல் வியூலாம் நல்லாயிருக்கும். ஸோ சில பேத்துக்கு அது பிடிக்கும். ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் தூக்கமும் வருது, ஆனால் அதை பார்க்கணும் ஆசையாகவும் இருக்கா. ஸோ அப்படியே அரைக்கணில் லைட்டாக தூங்கி தூங்கி பார்த்துட்டே தான் வந்திருப்பீங்க. ஒரு வழியாக வீட்டுக்கே போயாச்சு. ஸோ நீங்கள் வீடு போய் இறங்கணுமே உங்களோட பாட்டி தாத்தாலாம் ஓடி வந்து வயன்கண்ணு அப்படின்ட்டு வராங்க. சொன்னீங்க தாத்தா அப்படின்ட்டு போகிறீங்களா. ஸோ அப்படி தான் ட்ராவலில் எப்படி இருந்துச்சு, ஏதாவது சாப்பிட்டியா, பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களோட அம்மாவும் வந்துட்டு அங்கே வாங்கி கொடுத்தோம், ஆனால் இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் அந்த சிட்டி சைடு தாண்டினதுக்கப்புறம் கடை எதுவும் இல்லை, அவரும் பசிக்குதுண்ணா, ஆனால் எதுவும் வாங்கி வைக்காமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ உடனே உங்கள் பாட்டிக்கு கோவம், என்ன பேசுகிற நீ தான் நீங்கள் பிள்ளைய வளர்த்துற லட்சணமா, பட்னி போட்டு கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க, என் பேத்தியை இப்படி தான் வளர்த்திக்கிறீங்களா, பட்னி போட்டு எப்படி ஒல்லியாக்குறா பாருங்கள், சாப்பாடு கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு மாமா உங்கள் பேத்தியை வந்து நான் ஒன்றும் சாப்பாடு போடாமல் வளர்த்தல, அவளே தான் டயட்டுன்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்துட்டுருக்கா. அவள் அப்படிக்கிறதுக்கு நானே பண்ண முடியும், வாயில்னு அப்படியே வாயை பிச்சு வந்துட்டு ஊட்டவா முடியும். ஸோ சாப்பாடு கொடுக்க தான் முடியும், சாப்பிட்றது சாப்பிடாத அவளோட பொறுப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ உங்கள் தாத்தாக்கார ஒரு பக்கம் வருது. அப்புறம் என்ன ஒரு பொறுப்புலாம் பேசிகிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவை போட்டு ரொம்ப ஒரு மாதிரி கோவத்தில் பேசுகிறாங்களா. ஸோ உங்கள் அம்மாவுக்கு புரியுது உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் தான் பேசுகிறாங்கன்னு. ஸோ அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. ஸோ அவங்களும் சிரிச்சிட்டே இங்கே பாருங்கள் மாமா, இனிமே இது வரைக்கும் என்னால் முடிஞ்சதை உங்கள் பேத்திக்கு நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே உங்கள் பேத்தியை நீங்களே பார்த்துக்கோங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், அவளாச்சு நீங்களாச்சு சரியா, அண்ணன் ஆளை விடுங்க, செம்ம டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. ஸோ உங்களோட அப்பா வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். அப்படி தான் அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. பெரிய வீடு தான். ஸோ கிராமமாக இருந்தாலும் நல்ல பெரிய குடும்பம் தான், நல்ல பெரிய வீடு. அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு தாத்தா எனக்கு பசிக்குது அப்படிங்கிறீங்க, வாடித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே போயிட்டு உனக்கு என்ன செஞ்சு கொடுக்கட்டுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கே போயிருப்பீங்க. அந்நேரத்தில் அவர் உங்களுக்கு தோசை ஊற்றிட்டு இருக்காரு. தாத்தா உனக்கு தோசை ஊற்ற தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. தோசையா, நான்லாம் வந்துட்டு விட்டா ஃப்ளைட்டே ஓட்டுவேன், எனக்கு தோசை ஊற்ற தெரியாதா என்ன அப்படிங்கிறாரு. தோசை ஊற்றுறதுக்கும் ஃப்ளைட் ஓட்டுறதுக்கும் என்ன தாத்தா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் சம்மந்தம் இருக்குது, அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டே ஓட்ட முடியும்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த தோசை சுட மாட்டேனா தம்மா துண்டு தோசை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழகாக தோசையெல்லாம் சுட்டு கொடுக்குறாங்க. மேடம் பல்லே விளக்காமல் அப்படியே நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களோட அம்மா அப்படியே வந்து பின்னாடி தலையில் ஒரு அடி, ஆரம்பிச்சிட்டியா பல்ல விளக்காமல் சாப்பிட்டு பழகிட்டு இருக்கிற நீ இப்போவே அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ உங்கள் தாத்தாக்கு வேறு கோவுது, என்ன பிள்ளையை பார்த்தாலும் இப்படி பேசிகிட்டே இருக்கிற, சாப்பிட்றப்ப தலை அடிப்பியா அப்போ அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிடுறாங்க. சொன்னீங்க தாத்தா இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன், வீட்டில் டெய்லி அடிச்சுட்டே இருப்பா தாத்தா அம்மா அப்படிங்கிறீங்க. இனிமேல் அடிக்காமல் நான் பார்த்துக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சும்மா தோசை மேலே தோசையாக சுட்டு கொடுத்துட்ருக்காரா. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு தாத்தா தூக்கம் வருதே அப்படிங்கிறீங்களா. தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழகாக உங்களுக்கு பெட்ரூம்லாம் அழகாக அப்படியே க்யூட்டாக ஏதோ குழந்தைக்கு ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி பிங்க் கலரில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல. ஸோ டாய்ஸ் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. ஏன் அப்படின்னா உங்களோட தாத்தா பாட்டிக்கு வந்துட்டு ஒரே பையன் தான். ஸோ உங்களோட அப்பா மட்டும்தான். அதனால் பேத்தின்னு பார்த்தா நீங்கள் மட்டும்தான் பேத்தி, பேர எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நீங்கள் மட்டும்தான் பேத்தி, நீங்கள் மட்டும்தான், ஒரே பொண்ணு ஒரே பையன் ஒரே பேத்தி அப்படி தான் ஓகேவா. ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு படிப்புன்னு உங்களை அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்களா. ஸோ அவங்க உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாமல் கூட வச்சு பார்த்துட்டு விளையாட்டு காட்டி இது மாதிரி எதுவுமே பண்ண முடியாமல் சும்மா திருவிழாவுக்கு வந்துட்டு போகிறது மட்டும்தான். அதனால் அவங்க வந்துட்டு இனிமேல் நம்ம பேச்சு நம்ம கூட தான் இருக்க போகிறான்னு சொல்லிட்டு அப்படியே பொம்மையிலேருந்து எல்லாமே அப்படியே உங்களுக்கு நிறையா வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தாத்தா இது என்ன ஏன் ரூமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் உனக்காக நான் ஒரு வாரமாக இத்தனையும் வாங்கி ரெடி பண்ணேன், உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு வேறு எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. ஐயோ தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தாத்தா கண்ணத்தை ரெண்டையும் பிடிச்சி கிள்ளிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கட்டில் மேலே குதின்னு குதிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இதை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக மேடம் வந்துட்டு யூஜி பிஜி ஏதோ ஓகேவா ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் முடித்த ஒரு பொண்ணு, ஆனால் போய் ஜங்குன்னு கட்டில் குதிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு 6-7 வயசு பொண்ணு அப்படி விளையாடிட்டு இருக்கிற மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியுது. அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படி தான் அந்த டே வந்துட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்துட்டு காலைல கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா உங்களோட பாட்டி ஒரு பக்கம் உங்களை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களோட தாத்தா வந்துட்டு 2 பேர்த்தையும் எழுப்பிட்டு இருக்காங்க. பாட்டி இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு அப்படியே கண்ணை முழிச்சிட்டு ஒரு மாதிரி கண்ணை தேய்ச்சிட்டு சொல்கிறீங்க. நான் நைட்டு தான் கூட தான் இருந்தேன், நான் கூட இனிமேல் படுத்துக்கிறேன் அப்படின்னு குழந்த மாதிரி கேட்குறாங்க. சொன்னீங்க இல்லை பாட்டி வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவங்களுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி வாடி போயிடுது. அப்படி தாத்தாவை பார்க்குறாங்க. சொன்னீங்க நான் அவங்க கூட படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும் லூஸு 2 ஒன்று தானே அப்படிங்கிறாங்களா. சொன்னீங்க இல்லை நீ வந்து என் கூட படுக்கிறது வேறு, நான் வந்து உன் கூட படுத்துங்கிறது வேறு. ஸோ நான் தானே சின்ன பொண்ணு, அதனால் நான் வந்து உன் கூட படுத்துக்கிறேன் சரியா, நீ எனக்காக இவ்வளோ ஸ்டெப்பு ஏறி வந்து கஷ்டப்படுவானா, நான் உங்கள் ரூம்க்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. வாடியன் தங்கம், ஆமாம் எனக்கு முட்டியெல்லாம் வலிக்குது காலையில், அதாவது நைட்டு வந்து இந்த படிக்கட்டெல்லாம் ஏறி வந்து அங்கே ரூம்குள்ளே வரத்துக்குள்ளே எனக்கு ஏதோ மருதமலை முருகன் கோயிலில் ஏறின மாதிரி இருந்துச்சு.
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சிரிச்சிட்டே இனிமேல் நானே அங்கே வந்துடுறேன் சரியா, எனக்கு இங்கே தனியாக படுக்க போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அவங்களோட டேவே வந்துட்டு இந்த மாதிரி க்யூட்டாக பிரைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படிதான் நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே இறங்கி வரீங்க. ஸோ தாத்தா பாட்டியெல்லாம் கூட தான் வராங்க. தாத்தா எனக்கு பல்லு விளக்கணும், அம்மா வேறு பேசுவா அப்படின்னு சொல்கிறீங்க. அம்மா பேசுவாளா, சரி இரு, நீ பெஸ்ட் ப்ரெஸ் போட்டு விளக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க உங்களுக்காக. ஸோ நீங்கள் அதெல்லாம் வேணாம் தாத்தா, நீங்கள் இங்கே எப்படியே இருப்பீங்களோ அதேமாதிரி நான் பழகிக்கிறேன் சரியா. ஊருக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் தாத்தா, அது ஒரு மாதிரி ஜாலி தானே. நான் இப்படியே தான் இருப்பேன்னு சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களோட மொத்த கேரக்டர் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, இப்போ காலைல எழுந்தது எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன பண்ணுவோம், பல்லு தான் விளக்குவோம் அப்படிங்கிறாங்க. நம்ம இப்போ பல்ல விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வந்துட்டு கூப்பிட்டு போகிறீங்க. அந்த பின்னாடியெல்லாம் வந்துட்டு தொட்டி இருக்கும்ல. ஸோ தொட்டிட்டு போய் உட்காந்துட்டு, தாத்தா எப்படி தாத்தா பல்லு விளக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேப்பங்குச்சி கையில் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் தான் வந்துட்டு பல்லு விளக்கணும், ஊரில் இருக்கிற மாதிரி தான், நான் புதுசாலாம் எதுவும் ட்ரை பண்ண மாட்டேன், நான் இங்கே இருக்கிறது எப்படியோ அதே மாதிரி இருந்துக்கிறேன், எனக்கு சிட்டி சைடு லைஃப்லாம் அது அங்கே மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா. ஸோ வேப்பங்குச்சி கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு குச்சி திருப்பி பார்க்குறீங்க. இது என்ன தாத்தா இது, நான் லீவுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு கொடுத்ததே இல்லை, திடீர்னு இன்றைக்கி மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உனக்கு லீவுக்கு வரும்போது செங்கல் தானே கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா செங்கல் கட்டி கொடுப்பாங்க. ஸோ பல்லக்கு சொல்லி, ஸோ உங்களுக்கு அது டேஸ்ட் நல்லா இருக்கும், பிடிக்கும். ஸோ அதனால் செங்கல் தருவாங்க, தின்னலான்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அவர் வேப்பங்குச்சி கையில் கொடுத்துட்றாரு. தாத்தா எனக்கு செங்கல் கொட்டி தாத்தா அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் வேணாம், இந்தா அதை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்கு, இதில் விளக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு அந்த வேப்பங்குச்சியில் ஒரு மாதிரி இது இருக்கும், அதெல்லாம் பிச்சு கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு கடிச்சா கசக்குது வேக் அப்படிங்கிறீங்க. ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது, நல்லா பல்லு விளக்கு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நல்லா பல்லுக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் போட்டு மெல்றாங்க. ஸோ நீங்களும் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி மென்று வைக்கிறீங்க. பார்த்தா லைட்டாக ப்ரஷ் மாதிரியே ஆயிடுது. தாத்தா இங்கே பாரு அப்படிங்கிறீங்க. சொன்னேன்னா இப்போ போட்டு தேய் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் தேய்க்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி தெரியாமல் போட்டு இடிச்சிடுறீங்க. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு வலிக்குது. ஐயோ தாத்தா அப்படிங்கவும் மெதுவாக அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி வந்துட்டு உங்களுக்கு அந்த வேப்பங்குச்சியில் இரு நான் உனக்கு சொல்லித்தரேன்னு பல்லு விளக்கி விட்டுட்ருக்காங்க. நீங்களும் கட்டிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு ஒரு வேலை மிச்சம் அப்படிங்கிற மாதிரி. இதை உங்களோட அப்பா அம்மா அங்கேருந்து பார்த்துட்டு, இவ ஏற்கனவே படு சோம்பேறி, இப்போ இவளை இன்னும் சோம்பேறி ஆக்குறாங்க. அங்கே பாரு அவளை, இந்த வேலையும் மிச்சம், அவள் செய்கிறது அந்த பல் விளக்குற வேலை மட்டும்தான், இப்போ அதுவும் மிச்சம்னு உட்காந்துட்டு இருக்கிற கட்டிட்டு. இந்த அம்மாவும் விளக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா அந்த பக்கம் உங்களோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களோட அம்மா ஒரு மாதிரி அதை ரசித்து தான் பார்க்குற மாதிரி இருக்குது. என்னடி அப்படி பார்த்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா கேட்க, இல்லை அவங்க எவ்வளோ நாளாக இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல இத்தனை வருஷமாக, நீங்களும் ஒரே பையன், உங்களையும் புள்ள படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்டேருந்து கூப்பிட்டு போயாச்சு, பேத்தி ஒருத்தி தான் அவளையும் கூப்பிட்டு போயாச்சு, அவள் படிப்பு தான் சொல்லிட்டு அவங்க தனிமையாக இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல கேரக்டர் ஓகேவா. ஸோ ஒரு சின்ன பர்சன், ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்க வந்துட்டு செல்ஃபிஷாக யோசிக்க மாட்டாங்க. எப்போவுமே எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் எல்லா இடத்துலேருந்து யோசிப்பாங்க சரியா. ஸோ நாட் ஒன்லி உங்களோட விஷயத்தில் நீங்கள் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலையுமே ஆப்போசிட்டில் அவங்க வந்துட்டு வேணே சண்டை போட்டாங்கன்னா கூட ஏன் அவங்க நம்மக்கிட்ட கோவப்படுறாங்க, அப்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஹர்ட் ஆகிருக்கு, அப்போ நம்ம மேலே ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, இல்லை அவங்க ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு அப்படி அந்த அளவுக்கு வந்துட்டு அடுத்தவங்களை பற்றி யோசித்து அதுக்கப்புறம் பேசுகிற ஒரு ஆள். ஸோ உங்களோட அம்மாவோட கேரக்டர் செம்ம கேரக்டரு. அதுக்காகவே உங்களோட அப்பா வந்துட்டு உங்களோட அம்மா எது சொன்னாலும் கேட்பார். ஸோ நல்ல பொண்ணு இல்லையா ஓகேவா. ஸோ அப்படி தான் உங்கள் அப்பா வந்துட்டு இது ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ உங்களோட அம்மா ஆரம்பிச்சிட்டிங்களா, நம்ம ஒன்றும் லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அப்பா உங்களோட அம்மா அப்படியே ஒரு மாதிரி குறுக்குன்னு பார்த்துட்டு, இந்த லவ் கம் அரேஞ்சுன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி தான் இது அரேஞ்ச் கம் லவ் அப்படிங்கிறாரு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணுற வயசாகிடுச்சு, இப்போ தான் லவ் கம்மெண்ட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த பக்கம் போயிடுறாங்க. ஸோ உங்களோட அப்பா உங்களோட அம்மா ஒரு மாதிரி சும்மா ரசித்து பார்ப்பாங்கள்ல, ஸோ அது மாதிரி அட்மைட் பண்ணி பார்த்துட்டு அப்படி உங்களையும் பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் இன்னும் பல்ல காட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ தாத்தாவும் பாட்டி மாற்றி உங்களுக்கு பல்லு வாய்க்கி விட்டுருக்காங்க. ஸோ வாய் குப்பிளிக்கிறதுக்கு கூட தண்ணி அவங்க கையில் கொண்டு வந்து உங்கள் வாயில் ஊற்றுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களை வந்து தாங்கிட்டு இருக்காங்க. நீங்களுடைய வாயை கவிச்சு துப்பிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே, அவளும் ரொம்ப வருஷமாக இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாள் சின்ன பொண்ணு, தாத்தா பாட்டி பாசம் எதுவுமே இல்லாமல் எத்தனை நாள் எங்கிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா கூட உங்களை பற்றி யோசிக்கிறாங்க. ஆனால் உங்களோட அம்மா உங்கள் தாத்தா பாட்டி பற்றி தான் யோசிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பாவுக்கே மறுபடியும் ரியலைஸ் ஆகுது,
நான் கூட கொஞ்சம் செல்ஃபிஷ் தான் நினைக்கிறேன். என் பொண்ணை பற்றி தான் யோசித்தேன். ஆனால் அவள் என்னோடய அப்பா அம்மா பற்றி யோசிக்கிறாள். இப்படியும் கூட ஒரு உலகத்தில் பொண்ணுங்க இருக்காங்களா? அதுவும் நான் என்ன புண்ணியம் பண்ணணும், எனக்கு இப்படி ஒரு பொண்ணு வைஃபாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே பெருமைனா பெருமை. ஸோ அப்படியே அவர் அந்த பக்கம் சிரிச்சிட்டே போயிருப்பார். ஸோ இந்த பக்கம் அவங்களோட தாத்தா, வைனே பல்லு எங்கேயாவது இந்த இது வேப்பங்குச்சியோட இது ஒட்டியிருக்கான்னு பார்க்கலாம், ஈக்காட்டு ஆக்காட்டு அப்படிங்கிறாங்க, நீங்களும் ஈன்னு காட்டிகிட்டே இருக்கிறீங்க. ஒரு இடத்துல வந்துட்டு தாத்தா குத்து தாத்தா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஆக்காட்டு எங்கே நான் எடுக்குன்னு சொல்லிட்டு கை வச்சா அந்த பல்லில் ஏதோ வந்து குச்சி மாட்டிருக்குள்ள பல் எடுக்கல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. கண்ணு வேறு தெரியல அவருக்கு. ஸோ வச்சு எங்கேயும் வாயை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்காரு. நீங்கள் தாத்தா அப்படின்னு கத்தவும் பாட்டிக்கு வேறு கோவம் வந்துடுது. என் பேத்தி போட்டு என்னையா பண்ணிட்டு இருக்க நீ செல்லக்கிட்ட, சும்மா அவர் கண்ணு தெரியுதா கிளவா அப்படிங்கிறாங்க. யாரை பார்த்துட்டு கிளவன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அவங்க 2 பேத்துக்கு வேறு ஒரு சண்டை. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் பாட்டி நான் எடுக்கிற தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லு மாட்டுக்கு குச்சி அவங்க எடுத்து வரன்ட்டு வந்து அவங்களும் அப்படி தான் உங்களுக்கு போட்டு கண்ணத்தெல்லாம் கிள்ளிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஐயோ யாரும் எடுக்க வேணாம் நானே எடுத்துக்கிறேன் போங்க அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு அப்படியே எடுத்துடுறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவ்வளோதான் வலிச்சிச்சா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், குளிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. போ சுடு தண்ணி வச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இல்லை, அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு குளிப்பாங்கள்ல அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த விஷயம் எல்லாமே கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாமே. இந்த டிவியில் தான் சின்ன வீடியோ சீரியல் இந்த மாதிரி பார்ப்பீங்களா. ஸோ அந்த மாதிரி ஆசை உங்களுக்கு. சரி ஓகே நான் அங்கேயே கூப்பிட்டு போகிறாங்க. மோட்டரில் தண்ணி எடுத்து விடுறாங்க. அது தொட்டி வேறு இருக்கா. ஸோ அதுக்குள்ளே இறங்கி குதிச்சுக்கிட்டு அப்படியே செம்ம ஜாலி தான். மேடமுக்கு வெளியே வரக்கு மனசே இல்லை. ஸோ இப்படி தான் உங்களோட டேஸ் வந்துட்டு செம்ம ஹாப்பியாக போகுது. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இருக்கிற ஒரு பொண்ணு, ஆனால் அது எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 மந்த் டைம் நீங்களே கொடுத்துருப்பீங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்க சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு எந்த தாட்டுமே இல்லை, ஜஸ்ட் நடக்கிற விஷயத்தை அப்படியே நீங்கள் அது கூட மூவ் ஆன் ஆகிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படி தான் ஒரு 1 or 2 வீக் போயிட்டு இருக்கும். அடுத்து வந்துட்டு டெய்லி உங்களுக்கு ரொட்டீன் இதுதான். நீங்களே வந்துட்டு இப்போல்லாம் பல்லு பழகிட்டீங்க. ஸோ தாத்தா பாட்டி கூட நின்றுட்டு நீங்களே பல்லெல்லாம் தேய்ச்சிக்கிறீங்க. ஸோ அதனால் அவங்க வருவாங்க, நான் வேணால் தேய்ச்சி விட்டேன்னு. வேணாம் பரவாயில்ல நான் பழகிட்டேன், நீ போட்டு வாயெல்லாம் இடிச்சு விட்ரு பாப்பா, இடிச்சு விட்ற தாத்தா அப்படின்னு சொல்கிறீங்களா. ஸோ சிரிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி தான் உங்கள் டேஸ்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்படியே வந்துட்டு ஒரு 1 டே ஓகேவா, ஒரு 5 டே என்ன ஆகுது அப்படின்னா நைட் நல்லா தூங்கியிருப்பீங்க. ஸோ தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு மாதிரி கேராக இருக்குது. என்னடா இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு கீழே போகிறீங்க. அதாவது ஒரு மிட் நைட் இருக்கும். ஸோ கீழே போயிட்டு பார்க்குறீங்க. ஸோ எப்படின்னா உங்களோட அப்பா மட்டும் தனியாக உட்காந்துருக்காரு. என்னடா இவர் மட்டும் தனியாக எப்படி உட்காந்துருக்காருன்ட்டு, ஏப்பா இப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த நேரத்தில் திடீர்னு நீங்கள் போயிட்டு ஏப்பா அப்படின்னு கேட்டதோ அவங்க சடனாக பயந்துருப்பார். அப்புறம் பார்த்தா நீங்கள் என்ன இந்நேரத்தில் நான் பயந்து போயிட்டேன் அப்படிங்கிறாரா. ஸோ நீங்கள் அதை நான் சொல்லணும், பேய் மாதிரி நடுகாலில் எப்படி உட்காந்துருக்குற, என்னப்பா உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், ஒன்றும் இல்லை எனக்கு தூக்கமே வரல அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பெரிய பிரச்சனை வேணுமா அப்படிங்கிறாரு. என்னாச்சுப்பா, ஏதாவது என்ன அப்படிங்கிறீங்க. என் ரூமுக்கு வா உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் பயந்துட்டு என்னமோ ஏதோன்ட்டு போகிறீங்க. அப்பா அம்மா வேறு அங்கே தான் இருக்குதுப்பா, அம்மாவுக்கு ஏதாவது ஐயோ அப்படின்னு சொல்லவும், வாய் பேசாமல் வா அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. உள்ள ரூம் கிட்டே போக ஏதோ சவுண்டு கேட்குது. என்னப்பா சத்தம் இது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இங்கே வரைக்கும் கேட்குதா, போ உள்ளே போ அப்படிங்கிறாரா. ஸோ உள்ளே போகிறீங்க. ஸோ போய் பார்த்தா உங்களோட அம்மா தான் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ சவுண்டு கொரட்டை. அதனால் உங்களால் சும்மா முழிச்சிட்டு கூட நிற்க முடியல. உங்கள் அப்பா எப்படி தூங்க முடியும். ஸோ அப்படியே உங்களோட அப்பா பார்த்து இதுதான் பெரிய பிரச்சனையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நீ படுத்து தூங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அதான் கரெக்டாக சாத்தா அடுத்த ரூம் வரைக்கும் வருது. நான் இங்கே படுத்துங்க, நீங்கள் லட்சங்க பண்ணாட்டியாச்சு அங்கே போங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் போய்ட்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் மேலே உங்கள் ரூமுக்கே போய் படுத்துக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங் விடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சும்மா வீட்டையே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு சலுப்பாக இருக்குது, அப்படியே வெளிலலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா நான் வந்துட்டு அந்த பக்கம் போயிட்டு வரேன், வாய்க்கால்லாம் இருக்குல்ல ஸோ அங்கெல்லாம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வரட்டா அப்படின்னு கேட்குறாரு. வேணாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு தனியாக கொஞ்சம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ நீங்கள் இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பல்லுக்குச்சி வச்சு இந்த வேப்பங்குச்சி பல்குச்சி இருக்குல்ல, ஸோ அதை வச்சு பல்லு வைக்கிட்டே போயிட்டு தேய்ச்சிட்டே போயிட்டுருக்கீங்களா. அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி அந்த வியூலாம் நல்லா இருக்குது, சுற்றி வயலாக இருக்குது. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி வெயிலே இல்லாமல் ஒரு மாதிரி குளுன்னு இருக்கா. ஸோ அந்த ஏர்லி மார்னிங் நல்லாயிருக்கும். அப்படியே அந்த வியூ அந்த சில்லுன்னு காற்று ஒரு மாதிரி செம்ம வைப் உங்களுக்கு.
இதெல்லாம் இத்தனை வருஷம் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டுருக்குறீங்க. ஸோ அப்படி போயிட்டுருக்கப்போ பின்னாடி ஒரு பையன் ஓகேவா சைக்கிளில் வந்துருப்பான். ரொம்ப ஏஜெல்லாம் கிடையாது ஓகேவா, உங்களோட 1 வருஷம் 2 வருஷம் பெரிய பையங்களா கூட இருப்பான். ஓகே, கிட்டத்தட்ட சேம் உங்களோட ஏஜ்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஏஜ் 1 வருஷம் பெரியவன் ஓகேவா. ஸோ அப்படி தான் பின்னாடி சைக்கிளில் வந்துட்டு என்ன பண்ணிட்டானா சத்துன்னு கிட்ட வந்து சரசரன்னு பெல் அடிச்சிருப்பான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு பயந்துருப்பீங்க. ஸோ பயந்துட்டு டக்குன்னு வந்துட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த பல்லுக்குச்சியை இடிச்சிட்டிங்க உங்கள் பல்லியே. ஸோ ப்ளட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறான். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா மாடர்ன் ட்ரெஸ்ஸாக போட்டிருப்பீங்களா, ஸோ அதனால் அவன் வந்துட்டு சும்மா கிண்டல் பண்ணிட்டு போகிறான். உங்களுக்கு நாக்கடுப்பு சனியை பிடிச்ச நாய் பரதேசி உருப்படி வேடா நீ எல்லாம் பாரு போய் எங்கேயாவது வாய்க்காலில் விழுந்தாலும் சாவு அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடலை போய் அவன் வாய்க்காலில் விழுந்துட்டான். அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்ன இது நான் சொன்னால் பழிக்குது, என்கிட்ட பவர் இருக்கா அப்படின்னு உங்கள் வாய் தொட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ அப்போ தான் வந்துட்டு பார்க்குறீங்க உங்கள் வாயிலேருந்து பிளட்டு வந்துட்டுருக்குது. ஐயோ என்ன இது ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எச்சியெல்லாம் துப்பிட்டு போயிட்டு வாயில் கொப்பளிச்சிட்ருக்கீங்க. வாயில் கொப்பளிச்சிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அவனும் ஒரு மாதிரி தண்ணிக்குள்ளேருந்து நனைஞ்சு போய் எந்திரிச்சு வரானா. சைக்கிள் ஒரு மாதிரி தூக்க முடியாமல் தூக்கிட்டு உங்களுக்கு செம்ம சிரிப்பு. அப்படியே சிரிச்சிடுறீங்க. ஸோ சிரிச்சதும் அவன் வேறு கடுப்பில் இருக்கான். என்ன பார்த்தாடி சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி வெறுப்பு வேறு அவனுக்கு. ஒரு மாதிரி ஈகோ ஹர்ட் ஆகிடுச்சு, டென்ஷன் ஆகிட்டான். சொன்னீங்க இதுக்கு தான் ஓவராக ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்ப கிளம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணிட்டான் அப்படின்னா சைக்கிளில் கொண்டு வந்து டக்குன்னு மேலே விட்டுருவான். ஸோ நீங்கள் பொத்துன்னு போய் கீழே விழுந்துருவீங்க. ஆனால் அவன் நிறுத்தாமல் அவன் பாட்டுக்கும் வந்து சைக்கிளில் போயிடுவான். அவன் ஒரு மாதிரி உங்களை பார்த்து சிரிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு செம்ம கடுப்பாக இருக்குது. நீங்கள் விழுந்திருப்பீங்க கரெக்டாக. ஸோ எந்திரிக்கலான்னு இது பண்ணுறப்போ எந்திரிக்க முடியலை. ஆனால் வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, கை கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே ஃபஸ்ட்டு கையை கொடுக்கல, ஃபஸ்ட்டு அண்ணாந்து தான் பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா உங்களுக்கு ஒரு செம்ம வியூ. எப்படின்னா மேலே ஃபுல்லாக ஸ்கை இருக்குது, ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு ஒரு மரம் இருக்குது. ஸோ அந்த க்ளவுடி ஸ்கை அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்கா. ஸோ அந்த டைமில் லைட்டாக சூரியனும் உதிக்குது. ஸோ அந்த சின்ன சின்ன சூரிய கதிர்வீச்செல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் அந்த மரக்கிளையில் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல கரெக்டாக அந்த பர்சனோட ஃபேஸ் வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ ஜொலிப்பாக ஒரு மாதிரி செம்ம ஹேண்ட்ஸமாக அப்படியே நிற்கிறாரு. ஸோ அண்ணன் தான் பார்க்குறீங்க. ஸோ இத்தனை இது வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியுது. அப்படியே பேன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவரும் உங்களுக்கு கை கொடுக்குறாரு. ஸோ அது வேறு யாரும் நம்ம ஜிமின் தான். ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே கையை கொடுக்குறீங்க. அவரும் கையை பிடிச்சி தூக்கி விடுறாரு. என்னாச்சு ரொம்ப அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை லைட்டாக இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா. ஸோ வாயில் வர பிளட்டு என்னாச்சு, வாயிலேருந்து பாடி பிளட் வர மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, பல்லு குச்சி இடிச்சிட்டேன், அதான் அந்த புறம்போக்கு நாய் அவனால தான் இப்படி இத்தனை பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜினோட க்யூட்டாக சிரிச்சிட்டே நீங்கள் என்ன இப்படி க்யூட்டாக அவனை திட்டிகிட்டு இருக்கிறீங்களா. ஸோ அப்படியே பார்த்து சிரிச்சிட்டே ஓ சரி ஓகே வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹெல்ப்பா, ஐயோ செம்ம அழகாக இருக்கான், ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்குறான். என்னாவது கேட்டே அவனுமே இப்போது என்ன ஹெல்ப்பு. ஐயோ அது வந்து சார் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கவும் சார் நல்லா கூப்பிடுவேன், என்னோடய பேர் ஜிமின் அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லவும் அண்ணானே கூப்பிடு அப்படிங்கிறாரு. ஏதோ அண்ணனா அப்படின்னு சமஷாக்கு உங்களுக்கு. இங்கே பாருங்கள் ஜிமின், எனக்கு அண்ணாலாம் யாரையும் கூப்பிட்டு பழக்கம்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமினும் பார்த்து சிரிச்சுட்டு அப்படியா சரிங்க ஓகே உங்களுக்கு எப்படி தோணுதோ கூப்பிடுங்க, என்னோடய பேர் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே என்னோடய பேர் வயன் அப்படின்னு சொல்கிறீங்க. வயனா அப்படிங்கிறாரு. இங்கே பாருங்கள் குடிக்கிற வயனெல்லாம் கிடையாது, வயன் ஓகேவா அப்படிங்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, வயன் தானே அப்படின்னு சொல்லவும் சவா என் பேர் வயன் அவ்வளோதான் ஓகேவா, அதுக்காக ரொம்ப இமேஜின் பண்ணிக்காதீங்க. சரி ஓகே நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஊரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் என்னோடய ஊர் தான், நீங்கள் ஊருக்கு புதுசா அப்படிங்கிறாரு. ஆமாம் இல்லை அப்படிங்கிறீங்க. ஆமாவா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து ஆமாவும் தான் இல்லையும் தான். தாத்தா பாட்டியெல்லாம் இங்கே தான் இருக்காங்க, அப்பாவோட ஒரு இதுதான், ஆனால் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு போயிட்டு அப்புறம் இப்போ தான் ஒரு 2 வீக் முன்னாடி தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் லீவில் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வாங்க போங்கன்னு பேசாதீங்க ஜிமின், அவா பொண்ணே பேசுங்க, நான் கண்டிப்பாக உங்களோட சின்ன பொண்ணாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக என்னோட நீ சின்ன பொண்ணாக தான் இருப்பேன். சரி ஓகே லீவில் வந்திருக்கியா அப்படிங்கிறாரு. ஒரு மாதிரி நல்லா ஜோவியலாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு. அப்படி 2 பேர் நடந்துட்டு அவர் அப்படியே பல்லுக்கு சீக்கிரம் ஸோ அதை வச்சு தேய்ச்சிட்டே வராரு. ஸோ நீங்கள் அப்படியே ஆல்ரெடி பல் விளக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ப்ளட்டெல்லாம் வாயில் வந்துருக்குமா, அதனால் வந்துட்டு அந்த பல்குச்சி ஒரு மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டே நடந்து பேசிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஸோ அடுத்து வந்துட்டு சரி ஓகே உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க.
அதுவா, அது அப்படிக்கா போய் இப்படிக்கா போய் அப்படிங்கிறாரு. ஆ, அப்படிக்கா போய் இப்படிக்கா போய் அப்படியா, என்ன இதான் அட்ரஸா அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிஜமா தான், நேராக போய் லெஃப்ட் போய் அப்படிங்கிறாரு. சாமி, உன் அட்ரஸ் எனக்கு சொல்ல வேண்டாம், நான் எதுவும் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துட்டு எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு கேட்க மாட்டேன். ஏதோ சும்மா பார்த்தோமே, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக, இந்த ஊரில் எனக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நீங்கள் ஒன்றும் அட்ரஸ் எல்லாம் சொல்ல வேண்டாங்க மிஸ்டர் ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. என்னவோ தெரியல, உங்களுக்கு நல்லா இருக்குது அவர்கிட்ட பேசுறதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி கோவப்படுறதுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஜிமீன் வந்துட்டு, யார் இந்த பொண்ணு, இப்போ தான் பார்த்தா நல்லா பேசினா, ஆனால் எனக்கு அப்புறம் பிடிக்கல, சடனாக கோச்சிட்டு போகிறா, க்யூட்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிரிச்சிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு அவரோட வீட்டுக்கு. ஸோ மேடம்க்கு வீட்டுக்கு போனால் அப்படியே வந்துட்டு நடக்கிற தட்டெல்லாம் திரும்ப ஜிம்மின்னு பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஆல்ரெடி பல்லு விலைக்கு முடிச்சாச்சு, இருந்தாலும் அந்த பல்லு குச்சி போட்டு வாயில் ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டே தேய்ச்சிட்டே நடந்து யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கிறீங்க ஜிம்மினை இமேஜின் பண்ணிக்கிட்டே. இவ்வளோ நேரம் அவன் நம்ம கூட தான் நடந்து வந்தானா, சிச்சோ எனக்கே இப்படி ஷையாக வருது. பேசாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கலாம், இந்த ஹையர் ஸ்டடீஸ் அது இதுன்னு பண்ணாமல் வந்திருந்தோம் அப்படின்னா இந்நேரம் கல்யாணமே பண்ணியிருந்துருப்பேன் அவனை. ஆனால் பரவாயில்ல, இப்போ மட்டும் என்ன லேட்டாக ஆகிடுச்சு, கண்டிப்பாக சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட வேண்டியதான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணலாமா, இல்லை லவ் பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணலாமா? ஐயோ, அவனை கேட்கணுமே, அவனுக்கு எப்படி விருப்பம்னு தெரியலையே. வீட்டில் சொல்லி மாப்பிள்ளை பார்க்க சொல்லிடலாமா, போயிட்டு மாப்பிள்ளை கேட்க சொல்லாமா, தாத்தா கிட்ட சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் அவங்களோட தாத்தா வந்துட்டு முன்னாடி வேணுமா அப்படின்ட்டு வராரு, அது கூட கண்ணுக்கு தெரியல அப்படின்னு நேராக ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட மாதிரி போயிட்டே இருக்கிறீங்க ஜிம்மின் இமேஜின் பண்ணிகிட்டே. இதில் டியூயட் வேறு அப்படியே போயிட்டுருக்குது பேக்ரவுண்டில் உங்களுக்கு மண்ணுக்குள்ளே. ஸோ அப்படியே வந்துட்டு அவர், அட வயனுக்கு என்ன ஆச்சு, ஐயோ அதுக்கு தான் தனியாக போக வேணான்னு சொன்னேன், காற்று கடுப்பு இது பிடிச்சிச்சா பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வராரு. நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கவும் வயனு கத்திட்டு வராரு. ஸோ நீங்கள் அப்போ தான், தாத்தா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கவும், இங்கே என்ன பண்ணுறேண்ணா, கிட்டத்தட்ட நான் 1/4 மணி நேரமாக ஒயின்மான்னு கத்துறேன், காது கேட்குதா என்ன, மந்திரிச்சு விட்ட மாதிரி போயிட்டுருக்கா, எங்கே சுடுகாட்டு தடத்தில் இது போனியா ஒயின்னு அப்படிங்கிறாரு. சீச்சி என்னடா அப்படியெல்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வாய்க்கால் பக்கம் தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ வாயில் வேறு பிளட்டு வந்துட்டுருக்கா. ஐயோ ஒயின்னு என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. தாத்தா அது ஒரு பொறுக்கி பரிசு நாய் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, யார் என்னாச்சு, யார் என் பேத்தி இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு செம கோவம். அப்படின்னு நீங்கள் தாத்தா ஒன்றும் இல்லை தாத்தா, அவன் என் பக்கத்தில் வந்து சட்டுன்னு பில் அடித்தான சைக்கிளில், ஆனால் ஆனால் இருக்குன்னு பயந்து இடிச்சுக்கிட்டேன் பல்ல, அப்புறம் அவனுக்கு அப்பயே தண்டனை கிடச்சிருச்சு. அப்போ தான் நான் சொன்னேன் தாத்தா, நீ போயிட்டு வாய்க்கால் விழுந்தால் சாவடா அப்படின்னு சொன்னேன், சொல்லி வாய மூடல தாத்தா, அவன் போய் வாய்க்கால் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான், எனக்கு சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஸோ உங்கள் தாத்தாவை சேர்ந்து கூட சிரிச்சிட்டு இருக்காரு, அப்படியே இருக்கு வேறு பக்கம் வாய் வேறு பல் வேறு இல்லை, ஆனாலும் க்யூட்டாக சிரிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் பத்து தாத்தா எனக்கு ஏதோ பவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வயனே எனக்கு தெரிஞ்சு உன்னோட பாட்டிக்கிட்ட இருக்கிற பவர் தான் உனக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அவள் சொன்னாலும் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் நீ நான் கண்டிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நாக்கு அப்படின்னு நீட்டுறீங்க. பத்தியா உன் நாக்கில் மச்சம் இருக்குது அப்படின்னா மச்ச நாக்கு இருக்கிறவங்க எது சொன்னாலும் பழிக்கும் அப்படின்னு சொல்லவும், அப்போ நான் எதாவது சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படி வேணும்னு சொல்லக்கூடாது, அவங்க வந்துட்டு எதாச்சும் அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வாய்ப்போக்கில் சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன விஷயமா இருந்தாலும் பழிக்கும், சரியா? அதனால் அவனுக்கு அந்த தண்டனை வேணும் தான் அப்படிங்கிறாரு. ஸோ 2 பேரும் சிரிச்சுட்டே அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. போனால் பாட்டி வந்துட்டு டிஃபன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு 7 மணிக்கே சாப்பாடு தான், அப்படியே ஒரு மாதிரி நல்லா நிறைய டிஃப்ரெண்ட்டாக வடை அது இதுன்னு செஞ்சு கொடுக்குறாங்களா. ஸோ நல்லா மேடம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஓகேவா, ஸோ அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிக்கிறீங்க. மேடம் எப்போவும் 6 மணிக்கு எழுந்துச்சி தான் போவீங்க வெளியே, பட் இன்றைக்கி 5:30 தூக்கம் தெரிஞ்சிருச்சு. அச்சோ ஜிம்மின் வேறு பார்க்கணுமே, இப்போ ஒரு வேளை இன்றைக்கி வருவானா வரமாட்டானா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மண்டை பிச்சுக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு போயிட்டு, தாத்தா நான் வாய்க்கால் பக்கம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். நானும் வர வேணுமா, கண்ணை பொறுக்கி பசங்க வந்து நீ தொல்லை பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு. ஐயோ தாத்தா நீ எதுவும் வர வேண்டாம், எனக்கு தான் மச்ச நாக்கு இல்லையா, நான் சாபம் கொடுத்தா பழிக்கும்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ இங்கே இரு, ரொம்ப தூரம் நடந்து வந்தால் முட்டி வலிக்குதுன்னு சொல்லுவேன், அப்புறம் நான் தான் நைட்டெல்லாம் உனக்கு அமுக்கி விடணும், என் பிஞ்சு கையில் உனக்கு கால் அமுக்க வேண்டியதாக போயிடும், கம்மல் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போகிறீங்க. ஸோ உங்கள் தாத்தா சிரிச்சிட்டே பார்த்து பத்திரம் ஏதாவதுனா எனக்கு ஒரு போன் மட்டும் அடி அப்படின்னு சொல்கிறாரு. பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறீங்க. ஸோ அப்படியே எல்லா பக்கம் தேடிட்டே இருக்கிறீங்க.
இன்றைக்கி வந்துட்டு என்னவோ தெரியல மேடம் வந்துட்டு தாவணி பாவாடை போட்டு போகிறீங்க காலங்கத்தால். ஸோ உங்கள் தாத்தாவே ஆமாம் இன்றைக்கி என்ன ஒயின் தாவணி பாவாடை கட்டியிருந்தா இல்லை நமக்கு தான் அப்படி தோணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே அழகாக தாவணி பாவாடையெல்லாம் கட்டிட்டு ப்ளூ கலர் ஓகேவா. ஸோ ப்ளூ கலர் தாவணி ஒரு மாதிரி லைட் ப்ளூ இருக்கும் இல்லைங்க, அது ரொம்ப திக் ப்ளூ கிடையாது, ஒரு மாதிரி லைட் ப்ளூ நம்ம பெனில் ஊற்றி எழுதுகிறப்போ அது அந்த ஒரு ப்ளூ வரும்ல. ஸோ அந்த மாதிரி ப்ளூ தான் ஓகேவா. ராயல் ப்ளூன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல பட்டு ஆனால் லைட்டாக இருக்கும், அது செம்மையாக இருக்கும். ஸோ அந்த கலர் சாரி தான் அந்த கலர் தாவணி தான் கட்டியிருக்கிறீங்க. ஸோ அப்படியே அழகாக தாவணியெல்லாம் கட்டிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ போகிறப்ப அப்படியே பாவாடை வேறு உங்களுக்கு ஒரு மாதிரி தடுக்குது, அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு அழகாக க்யூட்டாக அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் எங்காவது ஜிம்மி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போயிட்டுருக்கீங்க. ஆனால் கிடைக்கல. எங்கே போயிட்டான் இன்றைக்கி வரலை. அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, வீட்டுக்கு அட்ரஸ் கூட சொல்ல, இப்படிக்கா போய் அப்படிக்கா போகணும். இதுக்கு பேர் ஒரு அட்ரஸா? பைத்தியக்காரன். ஒரு பொண்ணு தானாக வந்து அட்ரஸ் கேட்குது, சொல்லாங்கிறது கிடையாமல் இப்படிக்கா போய் போகிறான். அவனே அவன் பேச்சையும் ஐயோ இன்றைக்கி நான் பார்க்கலான்னு ஆசையாக வந்தனே. என்னோடய காலை கொஞ்சம் அழகாக விடிஞ்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே போட்டு குழப்பிட்டு அந்த வாய்க்கால்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு உட்காரத்துக்கு ஒரு இது மாதிரி இருக்கும்ல, ஸ்லாப் மாதிரி கட்டியிருப்பாங்களோ. ஸோ அந்த இடத்துல உட்காந்துக்கிறீங்க, கால் வேறு வலி எடுத்துச்சு. அப்படியே மேடம் உட்காந்துட்டு யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படி யோசிச்சிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு பக்கத்தில் யாரும் உட்கார மாதிரி இருக்குது. ஆறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிமின் தான். ஹாய் அப்படிங்கிறாரு சிரிச்சிட்டே. ஹாய் ஆமாம் எங்கே போகிறேன் இவ்வளோ நேரம் காணும் அப்படின்னு கேட்குறீங்க. தேனியா அப்படிங்கிறாரு. இல்லையே நான் உங்களை தேட போகிறேன், நான் சும்மா வந்தேன். அப்புறம் இல்லை நேற்று ஒரு பையனை பார்த்தோமே, அந்த பையனுக்கு வரலையே அப்படின்னு, அதுவும் நான் தேடணுன்னு தெரியல, ஜஸ்ட் இந்த பக்கம் வரும்போது உங்கள் தாட் வந்துச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. இப்போ நீ என்ன சொல்ல வர வயன் அப்படிங்கிறாரு. அம்மாடியோ என் பேரெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறீங்க. நேற்றானே சொன்னேன் அப்படிங்கிறாரு சிரிச்சிட்டே. சொன்னீங்க பரவாயில்ல ஞாபகம் வச்சுருக்கீங்களே, சரி ஓகே டெய்லி இந்த டைமுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் டெய்லி இந்த பக்கம் வந்துட்டு தான் போவேன், ஒரு வாக்கிங் மாதிரி. நீ எதுக்கு இங்கே வர தனியாக, அம்மாப்பா யாரையும் கூப்பிட்டு வராமல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் வரேன்னா எனக்கு இங்கே பிடிச்சிருக்கு, இந்த ஆம்பியன் பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி இந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது. ஸோ எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக வந்துட்டு நான் பாட்டுக்கு போவேன், என்னால் என்னை பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறீங்க. தைரியமான பொண்ணு தான், சரி ஓகே பார்த்து பத்திரமா இருக்கணும் ஓகேவா அப்படிங்கிறாரு. அம்மாடியோ அக்கறையெல்லாம் வேறு இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. நீ என்ன நேற்று என்னை பார்த்த இப்படியெல்லாம் பேசுகிற என்கிட்ட, உனக்கு பயமாகவே இல்லையா புதுசாக ஒருத்தங்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஜிமின் கேட்குறாரா. சொன்னீங்க நான் ஏன் பயப்படணும், எனக்கு உங்கள் கூட இருக்கிறதெல்லாம் பேசுகிறது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, அதுதான் கம்ஃபர்ட்டாக இருந்தால் நான் பேசுவேன், எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நானே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியா சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அதுக்குள்ளே போறியா அப்படின்னு கேட்குறீங்க. வேறு என்ன பண்ணிட்டு அப்படிங்கிறாரு. இல்லை ஜிமின் இப்போ தானே வந்தீங்க, நான் வேணால் வாப்போன்னு உன்னை கூப்பிட்டுக்கிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா வந்தீங்க போனீங்கன்னு பேச முடியல உங்களால், உனக்கு எப்படி தோணுதோ கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிறாரு சிரிச்சிட்டே. ஸோ இதெல்லாம் பதிலும் சிரிச்சிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு இப்படி சிரித்து கவுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ மண்டைக்குள்ளே போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயம் பேசிக்கிறீங்க, அதாவது மண்டைக்குள்ளேயே தான் பேசிக்கிறீங்க மைண்ட் வாய்ஸில். வெளியே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு என்ன அமைதியாகவே இருக்க, நான் மட்டும் தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. அதான் நீ பேசுகிறல்ல நான் ஏன் பேசணும் அப்படின்னு இதுவும் மைண்ட் வாய்ஸ் தான். ஒயன் அப்படிங்கிறாரு. நீ என் பேரை கூப்பிட்றப்போ அச்சோ என் பேர் தான் இப்போ தான் எனக்கு சுகமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் மைண்ட் வாய்ஸ் தான். என்ன நான் பேசிகிட்டே இருக்கிற கேட்குதா இல்லையா அவனுக்கு அப்படிங்கிறாரு. ஸோ நீ பேசுகிறது மட்டும்தான் என் காதில் கேட்குது, மற்றபடி இந்த பூமியில் எனக்கு ஒரு சத்தமும் கேட்கல, உன் வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது அப்படிங்கிறீங்க. பைபிளை இதே மைண்ட் வாய்ஸ்குள்ளே தான் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மினுக்கு சலிச்சு போயிடுச்சு. சரி ஓகே நான் கிளம்புறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கழிஞ்சு போயிடுறாரு. நீங்கள் ஐயோ கிளம்பிட்டானா, அப்போ இன்ன வரைக்கும் நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன் வெளியே சொல்லிட்டுனா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் நேராக ஜிமின் கிட்ட பேசுனீங்களா இல்லை மைண்ட் வாய்ஸில் பேசுனீங்களானே தெரில, அந்தளவுக்கு கன்ஃபியூஷனில் உட்காந்துருக்கீங்க. போயிட்டானே அதுக்குள்ளே, இப்போ இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரி ஓகே
நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கிடா எப்படா இந்த டே வந்து சீக்கிரம் போகும்னு அப்படியே வலிமேல் விழுவித்து காத்து கொண்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படிதான் அப்படி அடிச்சு ஒரு வழியாக அந்த டே ஸ்கிப் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு தூக்கமே வர மாட்டேங்குது உங்களுக்கு. 4 மணிலேருந்து முடிச்சிருக்கீங்க. எப்போ 6 மணி ஆகும் போகலான்னு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நீங்களும் எந்திரிச்சிட்டிங்க. ஸோ எந்திரிச்சு அப்பா சாமி 6 மணி ஆயிடுச்சு கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பல்லுக்குச்சி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அப்படியே பல்ல தேய்ச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த வழியில் வந்துட்டு இப்போ இன்றைக்கி ஜிமின் வந்துட்டு உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு அது தெரியல. எங்கடா அது நம்ம ஆள் இன்னும் காணோம், இங்கே தானே வந்திருக்கணும். அதுவும் இல்லாமல் நேற்று நான் அழகாக தாவணியெல்லாம் கட்டிட்டு வந்தேன். அதை பற்றி இவன் எதுவுமே சொல்லலை. சே, இன்றைக்கும் தாவணியாக கட்டிட்டு வந்திருக்கேன், அதையாவது பார்ப்பானா? என்னவோ போ, கொஞ்சம் கஷ்டம்தான் போலையே. வயனே உனக்கே நீயும் பின்னாடி அத்தனை பேர் சுற்றுனாங்க, அப்போல்லாம் ஒன்றும் தோணலை. இப்போ அவன் கண்டு கூட மாட்டேங்கிறான், ஆனால் அவன் தான் வேணும்னு தோணுது. கடவுளே மானகெட்ட மனசு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வேறு திட்டிக்கிறீங்க. தனியாக பெணாத்திட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின்க்கு 1-2 கேட்குது, ஏதோ தனியாக பேசுகிறாங்க, அது மட்டும் தெரியுது. ஸோ ஒரு சிரிச்சிட்டே பின்னாடியே சரி ஓகே என்னென்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடியே வந்துட்டுருக்காரு. நீங்களும் முன்னாடியே போயிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஜிம்மின் தேடிட்டே இருக்கீங்க. ஸோ அவர் தான் பின்னாடி வராரு. எப்படி உங்களுக்கு தெரியும்? முன்னாடி தானே தெரியும். அப்படியே தான் பயவில் இன்றைக்கி வரலையாட்டிருக்கு, எப்படியாவது வீட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிக்கா தான் போவான். அப்போது இந்த வழியாக திரும்பலாம் அப்படின்னா போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்புறீங்க. ஜிமின் முன்னாடி நீங்கள் திரும்புறீங்கன்னு அவருக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்படியே வந்துட்டு அவரும் உங்கள் பின்னாடியே வந்துட்டு இருந்திருப்பாரு. கரெக்டாக 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச் கேப் இல்லை, ஓகே ஒரு அடி கேப்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 அடி கேப் தான் இருக்குது. ஸோ 2 பேர்ட்டு பம்ப் ஆகிட்டு நிற்கிறீங்க. ஜிமின் நீங்கள் என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், நானா, நீ என்ன சடனாக இப்படி திரும்புகிற அப்படிங்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஜிமின் அதுவா சும்மா தான், ஆமாம் கூப்பிட்ருக்கலாம்ல, நான் தான் முன்னாடி வந்துட்டுருக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் உனக்கு கூப்பிடணும், நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்து வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாரு. நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேண்ணா, நீ பாட்டுக்கும் வேலையை பார்க்குறியா? ஐயோ இந்த மனுஷனுக்கு நம்ம மேலே ஒரு ஃபீலிங்ஸும் இல்லையோ, ஐயோ ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சரி ஓகே வாங்க அப்படியே பேசிகிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அது வேணாம் ஏன் எப்படின்னா, இங்கே வந்துட்டு நீ சிட்டி சைடில் வாழ்ந்த பொண்ணு, இங்கெல்லாம் ஏதாவது சொல்லுவாங்க, அது உனக்கு ஏதாவது பேட் நேம் வந்துடும், நீ போ, நான் வேணா உனக்கு ஒரு சேஃப்டி மாதிரி பின்னாடி வரேன் அப்படிங்கிறாரு. ஐயடா, பின்னாடி வந்தால் ஒன்றும் பேச மாட்டாங்க, கூட வந்தால் மட்டும் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவர் சிரிச்சுட்டு என்ன தான் வேணும் இப்போ உனக்கு அப்படிங்கிறாரு. எனக்கா ஒன்றும் வேணாம், வாங்க ஜிமின் சும்மா அப்படியே பேசிகிட்டே போகலாம் ஜாலியாக அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு டெய்லியும் டே வந்துட்டு மார்னிங் வந்துட்டு செம்மையாக இருக்கும். எப்படா ஜிமினை பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் டே வந்துட்டு டெய்லி தாவணி கட்டி தான் போகிறேன். இவன் கண்ணுக்கு நான் படுறேன்னா படலையா, இல்லை இவன் என்னை பார்த்தா பேசுகிறானா இல்லையா, சிட்டியில் வாழ்ந்த பொண்ணு தாவணியெல்லாம் கட்டுவியா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறான். ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தானே பார்த்தா இவன் என்ன, அப்போ அடுத்த நாள் தாவணி போட்டு வரேன்னா ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கணும்ல, இவனுக்கே அது யோசனையே வரலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மண்டை பிச்சுக்குது. ஸோ நீங்கள் அகைன் வந்துட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ஒரு தாவணி கட்டியிருப்பீங்கள்ல ப்ளூ கலரில். ஸோ அதே தான் இன்றைக்கும் கட்டியிருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்றைக்கி இதே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்திரிச்சது குளிச்சுட்டு குளிக்கலை, பல்லெல்லாம் விளக்கிட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிக்கிறது. அது காலையில் கிளம்புறப்ப மட்டும் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறது. ஸோ உங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு சரி பிள்ளை வடக்கமாக இருக்குன்னு நினச்சிருக்கும் போல், ஊருக்கு தகுந்த மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு எல்லா ஜிமினுக்காக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே அழகாக மறுபடியும் அதே தாவணி கட்டிட்டு, இந்த கலர் மட்டும் ஏன் எனக்கு இவ்வளோ பிடிக்குதுன்னே எனக்கு தெரியல, ஆனால் செம்மையாக இருக்குது, அவங்க எனக்கு தானே தெரியவே மாட்டேங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே போகிறீங்க. ஸோ வழக்கம் போல் ஜிமின் வராரு அந்த பக்கம், நீங்களும் பார்க்குறீங்க. ஹாய் அப்படிங்கவும் ஹாய் அப்படிங்கிறாரு. அப்புறம் நேற்று டேயில் எப்படி போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கவும் அவர் உனக்கு இந்த கலர் நல்லா இருக்கு வேன் அப்படிங்கிறாரு. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை நீ நிறையா கலர் தாவணி கட்டியிருக்க, பட் இந்த கலர் உனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ஃபஸ்ட் டைம் இதானே கட்டியிருந்த அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. அதெல்லாம் எப்படி இவருக்கு தெரியும், அப்போ ஞாபகம் வச்சுருக்காங்களா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வைக்க வேறு ஒரு பக்கம். அது வந்து ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இல்லை ஃபஸ்ட் டைம் நான் 2வது நாள் ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் டே நம்ம மீட் பண்ணோம், ஸோ நெக்ஸ்ட் டே பார்க்குறப்போ நீ இப்போ அதை ஃபஸ்ட் டைம் அப்போ தான் தாவணி கட்டியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன்னா நடக்க தெரியாமல் நடந்து வந்தேன், ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஆனால் க்யூட்டாக தான் இருந்துச்சு, பட் உனக்கு ஒழுங்காக அந்த ட்ரெஸ்ஸில் எப்படி வியர் பண்ணிக்கிட்டு நடக்கிறது எதுவுமே தெரியல, ஒரு மாதிரி வியர்டாக பண்ணேன், பட் அழகாக இருந்தேன் அப்படிங்கிறாரு. அவ்வளோதான், மேடம்க்கு சொல்லவா வேணும், அப்படியே மனசு வந்துட்டு வானத்துக்கு பூமிக்கு குதிக்குது. ஜிமின் வந்துட்டு ஆனால் நிறைய கலர் தாவணி போட்டிருக்க,
பட் இது நல்லா இருக்கு உனக்கு, இந்த கலர் என்னவோ தெரியல, ரொம்ப சூட் ஆகுது. இதே கலரில் போட்டு வச்சு அப்படின்னா இன்னும் க்யூட்டாக செம்மையாக இருப்பேன் அப்படிங்கிறாரு. இதே கலரில் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு வந்துட்டு இதே கலரில் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ அப்படி தான் அந்த அன்றைக்கி வந்துட்டு ஜிம் கிட்ட பேசிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கழட்டு மனசே இல்லை உங்களுக்கு. போயிட்டு எனக்கு இந்த கலரில் போட்டு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. பொட்டா என்னடி புதுசாக பொட்டெல்லாம் கேட்குற அப்படிங்கிறாங்க. அது வந்து வேணும், இந்த ஊர்லலாம் வச்சுட்ருக்காங்க தான், மண்ணி கூட வச்சுருக்கீல்ல, எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லவும் இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது ரெட் கலரில் பிளாக் கலரில் இருக்குது. ஐயோ எனக்கு இந்த கலரில் தான் வேணும், அது குட்டியாக வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடா இவளோட வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி வா கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா தான் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் தாத்தா என்ன தாத்தா கடைக்கு போகலான்ட்டு இவ்வளோ தூரம் நடக்க வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இவ்வளோ வயசான நானே நடந்து வரேன், ஏன் வாயினு உன்னால் வர முடியாதா? வா, இங்கெல்லாம் கடை ரொம்ப தூரம்தான், அதுவும் நீ கேட்குற பொட்டெல்லாம் இங்கே பக்கத்தில் கிடைக்காது, நீ எப்படி கேட்குறேனே எனக்கு தெரியல, வா கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ போனால் வந்துட்டு ஒரு கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு நீ கூட்டி போய் நிற்க வச்சிட்டாரு. ஸோ உனக்கு வேணுங்க தான் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு தேடுறீங்க அந்த ஒரு கலர் போட்டு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. அண்ணா என்னண்ணா இந்த தாவணி கலரில் பொட்டே இல்லையாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏம்மா இந்த ஒரு கலரில் வாங்கவா அவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அதுக்கு தான் வந்தேன், ப்ளீஸ்ண்ணா கண்டுபிடிச்சிதாண்ணா அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு 2 மணி நேரம் தேட வச்சு ஃபைனலாக வந்துட்டு ஒரு அட்டை கிடச்சிருச்சு. ஃபைனு இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வாங்கிட்டு உங்களுக்கு செம ஹாப்பி. அங்கேயே ஒரு பொட்டு எடுத்து வச்சுட்டு கண்ணாடி காட்ட சொல்லி பார்க்குறீங்க. செமையாக இருக்குது. ஸோ ஜிமின் சொன்ன மாதிரி தான் அதே கலர் பொட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு ஜாலியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா உங்ககிட்ட என்னென்ன கலர் தாவணி இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கிறீங்க. சும்மா கொஞ்சம் தான் வாங்கியிருப்பீங்க. தாத்தா எனக்கு இது மாதிரி தாவணி வாங்கி தரியா, பாவாடை தாவணி அப்படின்னு சொல்லி கேட்கவும், பக்கத்து கடைக்கு தான் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. தாத்தா போயிட்டு எனக்கு அந்த தாவணி கலர்லேயே போட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது என்னவா உன்னோட வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் இருக்கிற எல்லா கலர் போட்டையும் வாங்கிடுறாரு. ஏன்னா திரும்ப இந்த கடைக்கு வந்து திரும்ப மறுபடியும் போயிட்டு சலுப்பாயிடும்னு சொல்லிட்டு எல்லா பொட்டுமே எல்லா கலர் போட்டையும் வாங்கியாச்சு. ஓகேவா, இந்த பொட்டுக்கு தகுந்த மாதிரி தாவணி வாங்கிக்க சரியா அப்படின்னு சொல்கிறாரா. இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் வந்துட்டு கடைவீதி பக்கமாக போகிறீங்க. ஸோ போயிட்டு நிறைய கடையெல்லாம் பார்த்துட்டு மோஸ்ட்லி எல்லாமே இதே கலரில் எடுக்கிறீங்க. உங்கள் தாத்தா வந்துட்டு வயன்மா ஒரே கலரில் எதுக்கு எடுக்கிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் தாத்தா அதுவும் சரி தான், சரி ஓகே எனக்கு என்னென்ன கலர்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்கள் தாத்தா நிறைய செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் அவனுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே அப்படின்னு வேறு டவுட்டாக இருக்குது. சரி ஓகே பார்ப்போம், அவனை ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கிக்கிறீங்க. ஸோ வாங்கி ப்ளவுஸ்லாம் வந்துட்டு தைக்கிறதுக்கு அங்கே கொடுத்துட்றீங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டைலர் இருக்கிறனால நாளைக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே நாளில் தந்துடுவீங்களா அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லிவிட்டு உங்களை அப்படியே கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ அப்படி தான் வீட்டுக்கு போனது வந்துட்டு பாட்டிமா வந்துட்டு வடை பாயசத்தோடு சாப்பாடு கொடுக்குறாங்க. என்ன பாட்டி இன்றைக்கி திடீர்னு வடை பாயசம்லாம் செஞ்சுருக்கா, ஏதாவது ஃபெஸ்டிவலா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஃபெஸ்டிவல்லாம் ஒன்றும் கிடையாது வைனு, சும்மா எனக்கு உனக்கு இது மாதிரி சமைச்சு கொடுக்கணும் சர்ப்ரைஸான்னு தோணுச்சு. சர்ப்ரைஸ் தான் அதுக்கு பேர் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேர் சர்ப்ரைஸே தான், நீ கரெக்டாக தான் சொன்ன அப்படிங்கிறீங்க. உன் கூட இருந்து நான் இங்கிலீஷு நல்லா பேசி பழகிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பராக பேசுகிறம்மா நீ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட அப்பா வேறு உடனே வந்துடுறாரு. சும்மா இருடா, ஒரு நாள் தான் நீ எனக்கு சொல்லி கொடுத்துருப்பியா, என் பேர் எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தான். ஸோ நீங்கள் அப்படியே தான் எல்லோரும் ஜாலியாக ஃபேமிலியாக உட்காந்து அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு சூப்பராக க்யூட்டாக சாப்பிட்டுருக்கீங்க. நிறையா எப்படி சொல்கிறது, அந்த ஃபேமிலி பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, சிரிச்சுட்டு பேசிட்டு. இப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்னென்னா நீங்கள் மறுபடியும் அடுத்த ஒரு தாவணி போட்டு அந்த தாவணிக்கு தகுந்த மாதிரி பொட்டெல்லாம் வச்சுட்டு இப்போது சாருக்கு பொட்டு வச்சா பிடிக்குன்னு சொல்லிட்டார்ல. ஸோ மேடம் போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே அதுக்கு மேலே லைட்டாக ஒரு சந்தனம் வேறு, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கே. அச்சோ நான் என்ன இவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களே வெக்கப்பட்டுட்டு போயிட்டுருக்கிறீங்க. ஸோ அந்த இதில் பல்லு குச்சி காலங்காத்தால் பல்லு விளக்கிட்டு அவ்வளோ மேக்கப்பு, பல்லு கூட விளக்கல ஆனால் மேக்கப் ஃபுல்லாக போட்டாச்சு. அப்படியே வந்துட்டு மேக்கப்லாம் போட்டு அப்படியே ப்ரெஸ் அந்த பல்லு குச்சி தேய்ச்சிட்டு பல்லு விளக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ வழக்கம் போல் லட்சுமின் வந்துட்டு வராரு. நீங்கள் ஒழிஞ்சுக்கிறீங்க, இன்றைக்கி இவன் கண்ணிலே படக்கூடாது, இப்போ வீடு எங்களுக்கு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சுக்கிறீங்க. ஆனால் ஜிமின் பார்த்துறாரு. ஏன் அங்கே என்ன பண்ணுற, வலிக்கு இது விழுந்துடாத அப்படிங்கிறாரு. நீங்கள்
ஐயோ வழுக்குமா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி வாயை மூடலை வழுக்கி விட்டுருச்சு. ஸோ விழுறதுக்கு போயிருப்பீங்க. ஆக்சுவலாக வாய்க்கால் தண்ணிக்குள்ளே தான் விழ போயிருப்பீங்க. மரத்துக்கு பின்னாடி ஒளிருன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருப்பீங்க. அந்த மரம் வாய்க்கால் கிட்ட தானே இருக்குது. ஸோ அப்படின்னு தண்ணிக்குள்ளே விழ போயிருப்பீங்க. ஆனால் ஜிம்மில் வந்துட்டு அப்படியே உங்களோட ஹிப்போடு சேர்த்து இப்படி பிடிச்சிடுறாரு. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குது. ஐயோ என்னது கேட்ராமலாம் நடக்கிற மாதிரி எல்லாமே நடக்குது என் லைஃப்பில். ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸே தான். எப்போ பார்த்தாலும் ஜிமினி பார்க்குறப்பெல்லாம் மைண்ட் வாய்ஸே தான். அப்படியே நீங்கள் ஜிமினியே பார்த்துட்டே இருக்கவும் அவர் வந்துட்டு கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி உங்களை இந்த பக்கம் இழுத்து விட்டுட்டு சொல்லி வாய முடியல அதுக்குள்ளே வெளில போயிட்டு பார்த்தியா நீ அப்படிங்கிறாரு. அதான் நீங்கள் பிடிச்சிட்டிங்கல்ல ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏதோ நல்ல நேரம் வந்து பிடிச்சேன், இல்லைன்னா ஃபுல்லாக போய் தண்ணிக்குள்ளே விழுந்திருப்பேன். அந்த இடத்துல படிக்கட்டு இருக்குது. சும்மா தண்ணிக்குள்ளே விழுந்தால் கூட பரவாயில்ல, படிக்கட்டில் விழுந்தீங்கன்னா தலை அடிபட்டுறாதா? கொஞ்சம் கொடுக்க கவனமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சாரி ஓகே அதான் நீங்கள் காப்பாற்றிட்டீங்கள என்னவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் மரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. சும்மா சும்மா மரத்துக்கு முன்னாடி நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு சரி ஓகே வைன் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் போயிட்டு வரேன் ஓகேவா, சும்மா உனக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன், இல்லைனா வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. இது ஒரு ஸ்டெப் உங்களுக்கு மேலே போன மாதிரி இருக்குது. பரவாயில்லையே நம்ம ஆள் நமக்காக வந்திருக்கு. ஐயோ வைனு எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுவடி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனக்குள்ள அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. ஜிம்மில் வந்துட்டு பாய் அப்புறம் பொட்டு கூட சந்தனம் வச்சுருக்க போல் இன்னும் அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போகிறாரு. சொன்னீங்க ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிச்சிட்டு அச்சோ எனக்கு ஏன் இப்படி ஒரு மாதிரி ஷையாக வருதுன்னு சொல்லிட்டு காலால் கோலம் போட்டுட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் போகிறதையே பார்த்துட்டு அவர் கொஞ்சம் நேரம் போயிருப்பார். அப்புறம் தான் தோணுது ஐயோ இவன் பேசி பேசி நம்மளை மாய்க்கிட்டே போயிடுவான், ஐயோயோ இப்போ அவன் வீட்டை கண்டுபிடிக்கணுமே நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு அங்கங்கே நிறைய மரம் இருக்குல்ல. ஸோ எல்லாம் மரத்துக்கு பின்னாடியே அந்த சின்ன சின்ன இதுக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு மறைஞ்சு அப்படியே ஜிமினை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமினு ஃபைனலாக வந்துட்டு ஒரு வீட்டுக்கு போகிறாரு. பார்த்தா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க ஜிமினோட வீடு அதான்னு சொல்லிட்டு. இங்கே தான் இருக்கிறியா, இதுதான் இப்படி போய் அப்படிக்கா போகணும். அட பாவி உன் வீட்டு அட்ரஸை கண்டுபிடிக்க இப்படி நாயை போய் அலை விட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் வீட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ அந்த தட்டிலே மறுபடியும் திரும்பி வந்துட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு குதிச்சு நடந்து வந்துட்டுருக்கீங்க. இப்போது இப்படி தான் ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் நாள் போயிருக்கும், 1 மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நீங்கள் அந்த பிஸ்னஸ் அது இது எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்துலேயே இல்லை. இந்த ஊர் நல்லா இருக்குது என்ஜாய் பண்ணுறீங்க, உங்களுக்கு இங்கேயே செட்டில் ஆகிடணும், அதை ஜிம்மில் கல்யாணம் பண்ணிட்டு இது மட்டும் தான் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டுட்ருக்குறீங்க. ரொம்ப 2 பேரும் நல்லா க்ளோஸாக பேசுகிறீங்கல்ல. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இவன் ப்ரப்போஸ் பண்ண மாட்டான் கண்டிப்பாக, பேசாமல் நம்மளே ப்ரப்போஸ் பண்ணிடலாமா அப்படின்னு தோணுது. சரி ஓகே சும்மா ஈகோலாம் பார்க்காத வயன், ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்குது. நீ பிஜி முடிக்கிற யூஜி முடிக்கிறேன்னு இவ்வளோ வருஷம் போயிடுச்சு. அப்புறம் இப்போ கலவையாக தான் கல்யாணம் பண்ணணும். இவன் போகிற ஸ்லோவுக்கு வந்துட்டு ஆமாம் மாதிரி இருக்கிறான். சீக்கிரம் எதுவும் முன்னாடி அவனாக வந்து சொல்லவும் மாட்டேங்கிறான். எல்லாமே பிடிச்ச மாதிரியே பேசுகிறான், ஆனால் ப்ரப்போஸ் மட்டும் பண்ண மாட்டான். ஏன் பரவாயில்ல நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு எப்படியாவது கன்ஃபெஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக க்யூட்டாக திரும்ப அதே தாவணி ஓகேவா. ஸோ அதே ப்ளூ கலர் தாவணி அண்ட் அந்த ப்ளூ கலர் போட்டு சந்தனம் அப்படியே அழகாக வச்சுட்டு க்யூட்டாக சடையெல்லாம் வந்துட்டு லைட்டாக 2 பக்கம் முடி மட்டும் எடுத்து கிளிப் போடுவோம்ல. ஸோ போட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ ஹேர் மாதிரி, ஆனால் 2 பக்கம் இருக்கிற முடி மட்டும் கொஞ்சம் எடுத்து போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி போட்டு ஒரு குட்டி கிளிப்பு அப்படியே பூ அழகாக ஸோ அழகாக அப்படியே வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 6 மணிக்கு யாராவது இப்படி மேக்கப் பண்ணிட்டு போவாங்களா? ஆனால் இதெல்லாமே பண்ணிவிட்டு திரும்ப ஒரு பல்லுக்குச்சி கையில் வச்சுட்டு போயிட்டு இருக்கிறீங்க. உங்களோட தாத்தா பாட்டி பார்க்குறாங்க, இவளுக்கு என்னாச்சு இத்தனை மேக்கப் பண்ணிவிட்டு பல்லு கூட விளக்கலை, இப்போ தான் பல்லுக்குச்சி கையில் வச்சுட்டு போயிட்டுருக்கா, எனக்கு என்னமோ இவன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உன் சந்தேகத்துக்கு பிள்ளை போடு, என் பேத்தி என்ன பண்ணாலும் நல்லது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உன் பேத்திக்கு சப்போர்ட் ரொம்ப தான் பண்ணுறேன், ஆனால் அழகாக இருக்கால அப்படின்னு சொல்லி பாட்டிமா சொல்கிறாங்க. என் பேத்திக்கு என்னடி குறைச்சல், அவள் தேவதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவங்க 2 பேரும் உங்களை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மேடம் என்ன வேலைக்கு போகிறீங்கன்னு தெரியாமல். ஸோ அப்படி தான் நீங்கள் ஒரு வழியாக போயிருப்பீங்க. ஸோ ஜிம்மினு வராரு, வந்து பார்த்தா காலங்காத்தால் இத்தனை மேக்கப்பு. சிரிச்சுட்டே என்னது இவ்வளோ மேக்கப், அதுவும் பல்லு கூட வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மேக்கப்பா, ஐயோ நான் ஆல்ரெடி பல்லு விளக்கிட்டு ஜிமின், இது வந்துட்டு ஜஸ்ட் சும்மா ஒரு ஷோக்காக கையில் வச்சுட்டு ஆடிட்டு இருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே எங்கே கிளம்பிட்டேன் இந்நேரத்தில், இவ்வளோ மேக்கப்போட அழகாக தான் இருக்க அப்படிங்கிறாரு. சொன்னீங்க நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
அதான் சொன்னேன்ல நீ க்யூட்டாக இருக்க அப்படிங்கிறாரு. ஸோ 2 பேரும் அந்த எப்படி சொல்கிறது அப்படி சும்மா நடந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் கொஞ்சம் உட்காந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மேடம்க்கு அதுக்குள்ளே கால் வலி வந்துருச்சா அப்படிங்கிறாரு. ஆமாம் ஜிமின் அப்படின்னு சொல்லவும் சரி வா அங்கே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்க்கால் இருக்குல்ல, ஸோ அந்த வாய்க்காலுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ தண்ணி வந்துட்டு கால் கடியில் அப்படி தண்ணி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ 2 பேர்த்துக்கு கால் வந்துட்டு தண்ணிக்குள்ளே வச்சுட்டு அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஜிமின் அது வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லு அப்படிங்கிறாரு. அது வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குதா நான் பேசுறதெல்லாம், நான் ரொம்ப வாய் பேசுகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீயா இருக்க, உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணால் ஜாலியாக இருக்க. இதில் எனக்கு பிடிக்கிறதுக்கு பிடிக்காதுக்கு என்ன இருக்குது, நீயா இருக்கிறதே நல்லா இருக்குது அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. பைத்தியக்காரன் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறானா பாரு, சுற்றி கழிச்சு பேசுகிறான் சி அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வேற ஒரு பக்கம். சரி அப்படியே பரவாயில்ல பார்த்துப்போம் அப்படின்ட்டு. இல்லை ஜிமின் அதான் நான் இப்படி இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படிங்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு மாதிரி நீங்கள் சடனாக இப்படி என்ன பிடிக்குமான்னு கேட்டது ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அப்படிங்கிறாரு. ஜிமின் அது வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து அப்படிங்கிறீங்க. என்ன சொல்கிற வயன் என்ன பிடிச்சிருக்குன்னா அப்படிங்கிறாரு. அது ஜிமின் நீ பாருங்கள் எனக்கு சுற்றி வலிச்செல்லாம் பேச வரமாட்டேங்குது. அப்புறமா நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், நீங்கள் எதுவும் என்கிட்ட வந்துட்டு சொல்கிற மாதிரி இல்லை, அதனால் நானே சொல்லிடுறேன். சரி ஓகே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமின், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ ஜிமின் எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக உட்காந்துருக்காரு. ஜிமின் ஏதாவது சொல்லுங்கள், ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க, பிடிக்கல என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு அது வந்து அப்படின்னு சொல்லவும் ஜிமின் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு என்ன பிடிக்காமலாம் இல்லை, எனக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்கிட்ட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன பிடிச்சதான் என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் நார்மலாக பேசுகிறது உனக்கு அந்த மாதிரி ஒரு தாட்டை வர வச்சுருந்தா என்னை மன்னிச்சிடு, நம்ம இனிமேல் பேசிக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக நீங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதும் அவர் அங்கே போகணும்னு ஜாலியாக குதிச்சுட்டு அப்படி உங்களை தூக்கி கரகரன்னு சுற்றுவாருங்களான்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அப்படியே தலகலாக இருக்குது. ஜிமின் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை இதுக்கு மேலே நம்ம பேசிக்க வேணாம், அது தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் எஞ்சி போகிறாரு. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. ஜிமின் இல்லைங்க இப்போ என்ன வேணான்னா என்ன அர்த்தம், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அவ்வளோதான், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் ஏன் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் வேணான்ட்டு போகிறீங்க, என்ன பிரச்சனை, நான் ரொம்ப வாய் பேசுகிறேன்னா நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அது வந்து உங்ககிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நான் உங்ககிட்ட சும்மா கேஷுவலாக தான் பேசினேன், நீ பேசினா அதனால் நானும் பேசினேன், உனக்கு எப்படி என்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி எனக்கு உங்ககிட்ட பேசுகிறப்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, மற்றபடி நான் உன்னை வந்துட்டு லவ் பண்ணும் இந்த மாதிரி தாட்டோடலாம் நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாரு. நீ எத்தனை தடவை அழகாக இருக்க க்யூட்டாக இருக்குன்னெலாம் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்ணெல்லாம் கலங்குது. அது நீ நிஜமாகவே அழகாக இருக்க க்யூட்டாக இருக்க, இதை சொல்கிறதுக்காக ஒருத்தங்க லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இல்லைல்ல அப்படிங்கிறாரு. ஜிமின் என்ன ஜிமின் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் 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 எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுகுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நீங்கள் பாரு எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஃபஸ்ட் டைம் அவரெல்லாம் பேசுகிறப்ப உங்களுக்கு வந்துட்டு வேர்ல்டில் அந்த உலகத்தில் எதுவுமே கேட்காது, அவர் பேசுகிற வார்த்தை மட்டும் கேட்குன்னு சொல்லுவீங்களா. ஸோ இப்போ அப்படி தான், அப்படியே காது கொய்யுங்குது, அவர் சொன்ன அந்த ஒரே வார்த்தை மட்டும்தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி செம்ம ஷாக்கில் நின்றுருக்கீங்க. ஓகே டே, ஸோ இந்த ஒன் ஷாட்டை இப்போதைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சொல்லுங்கள், இதை வந்துட்டு நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? நீங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு இல்லை அப்படிங்கிறது எதுவும் நீங்கள் சொல்லலைன்னா எனக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் சொன்னதானே எனக்கு தெரியும். சரி ஓகே, கண்டிப்பாக நீங்கள் நல்லாயிருக்கு போடுங்கக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் இதோட அடுத்த பாட்டை போட்டுடுறேன். அண்ட் அது வரைக்கும் இப்படியே சாக்கோடையே இருங்க. ஓகேவா? ஓகே டே, ஸோ இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் சீனியரே நான் ஒரு ஸ்டோரி யாருக்கு போட்டதுன்னு தெரியலையே, மறந்து போச்சு. ஸ்டோரி சொல்கிறேன்ல, அதுக்கப்புறம் எனக்கு மறந்துடுது, எதுவும் எனக்கு அம்னீசியாக நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாம் எழுதுகிறப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சதுமே எனக்கு ஃபுல்லாக மறந்துடும், அவ்வளோதான். திரும்ப அடுத்த எக்ஸாமுக்கு அதே சப்ஜெக்ட் வந்துச்சுட்டா நான் முதல்லேருந்து படிக்கணும்.
அந்த மாதிரி தான். இப்போ இந்த ஸ்டோரி சொல்லி முடிச்சிட்டேன்னா அவ்வளோதான், எனக்கு அப்படியே பிளாங்க் அவுட் ஆகிடுது மைண்டுக்குள்ளே. கொஞ்சம் கூட ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ராகவிடியர் இல்லைனா சீனியர் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் யாராவது அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ நம்ம இந்த ஸ்டோரியெல்லாம் இப்படி தான் சொல்லியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி தான் எனக்கு வந்துட்டு என்ன ஸ்டோரி சொன்னேன்னு மறந்துடுச்சு. சீனியர், ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குது. ஏதோ சேத்துக்குள்ளே நீ விழுந்தியா? சைக்கிள் ஞாபகம் வந்துச்சுட்டாப்பா. சைக்கிளில் வந்துட்டு நீ போய் சேத்துக்குள்ளே விழுந்துட்டியா அப்படின்லாம் கேட்டிங்களே. நான் எங்கேயும் விழுந்தது இல்லைங்க சீனியரே. நமக்கும் ரொம்ப டீப் வில்லேஜ் சைடுக்கு ரொம்ப தூரம். எங்கள் மாமா வீட்டுக்கெல்லாம் போனால் வந்துட்டு அங்கெல்லாம் கொஞ்சம் இப்போ நான் இந்த ஸ்டோரியில் சொன்னேன்ல, ஸோ இந்த மாதிரி பல்ல வைக்கிறது எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் வேணால் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன். பட் நான் சின்ன குழந்தை, ஓகேவா? ஸோ நமக்கு இந்த எப்படி நம்ம வாழ்க்கை சிங்கிளாகவே போயிடுச்சு. நான் எங்கே போய் சேத்துல விழுந்து மாவனை பார்த்து அடப்புவாங்கப்பா. சரி, ஓகே எனக்கு ஜிமின் மட்டும் போதும் சீனியரே, அதனால் ஓகே வேறு என்ன வளர. சரி, ஓகே. ஐயோ டாட்டாவா பாய். எனக்கு என்ன சொல்கிறது இல்லை. ஓகே சொல்லிட்டுக்கிறேன். ஓகே டியர். ஸோ ராகவிடியர் ஹாப்பி மார்னிங், ஓகேவா? சீனியரே குட் மார்னிங். மதுக்குட்டி குட் மார்னிங். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் இதோட அடுத்த பாட்டு போடுவேன். ஏன்னா நீங்கள் பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதனால தான். ஓகே டியர். ஸோ டாட்டா.